கண்ணாடியில உங்க முகம் எப்படி தெரியுதுன்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா? ம் யோசிச்சிருப்போம்ல. ஆமா. இல்லனா அந்த அழகான வானவில்ல வர்ற 7 நிறங்கள் மட்டும் எப்படி வருது? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. வாங்க, சாக்பீஸ் டைரி சேனல் சார்பா உங்கள அன்போட வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட போறோம். உங்க 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல இருக்கிற ஒளியியல், அதாவது ஆப்டிக்ஸ் பாடம். ஆமா, இந்த பாடத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முக்கியமா என்எம்எம்எஸ் தேர்வுல இதுல இருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்க, எதெல்லாம் முக்கியம்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. இது நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த தேர்வுல வர்ற கேள்விகளுக்கு ரொம்ப சுலபமா பதில் சொல்லிடலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? சரி, முதல்ல ஆடினா என்ன? அதுல ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ரொம்ப சிம்பிள். ஆடிங்கிறது தம் மேல படுற ஒளிய எதிரொலிக்கிற ஒரு பளபளப்பான பரப்பு, அவ்வளவுதான். ஓ சரி. இதுல நாம முகம் பார்க்கற கண்ணாடி மாதிரி தட்டையா இருந்தா அது சமதள ஆடி, ம் அதுவே வளைஞ்சிருந்தா அது வளைவு ஆடி. ம். இதுல கோளக ஆடிகள்னு ஒரு வகை இருக்கு, அது ரொம்ப முக்கியம். கோளக ஆடி, அது பேர்லயே இருக்கு கோளம்னு. அப்படின்னா ஆமா, ஒரு பெரிய கற்பனையான கண்ணாடி கோளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரு சின்ன பகுதியை வெட்டி எடுத்தா எப்படி இருக்கும்? சரி. அந்த மாதிரி தான் கோளக ஆடி இருக்கும். இப்போ அதோட எதிரொலிக்கிற பரப்பு ஒரு கரண்டியோட உள்பக்கம் மாதிரி குழிவா இருந்தா அது குழியாடி, கான்கேவ் மிரர்னு சொல்லுவோம். ஓ, கரண்டி மாதிரி குழிவா இருந்தா குழியாடி. சரி. அதே இது கரண்டியோட வெளிப்பக்கம் மாதிரி கொஞ்சம் மேடா குவிஞ்சிருந்தா அது குவியாடி. கான்வெக்ஸ் மிரர். சரி சரி, குழியாடி குவியாடி இது ரெண்டும் தான் கோளக ஆடிகளா? ஆமாம், இதுதான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ புத்தகத்துல பரவளைய ஆடிகள்னு ஒன்னு இருக்கே, அது என்னது? அதுவும் கோளக ஆடி மாதிரி தானா? அதுவும் வளைவாடி தான். ஆனா அதோட வடிவம் சரியா ஒரு கோளத்தோட பகுதியா இருக்காது. அதோட வளைவு கொஞ்சம் வித்தியாசமா பரவளையம், அதாவது பரபலா வடிவத்துல இருக்கும். ஓஹோ, அதுக்குன்னு தனியா பேர் இருக்கே, அதுல என்ன ஸ்பெஷல்? அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இத பரவளைய ஆடி ஒளிய ரொம்ப துல்லியமா ஒரே புள்ளியில குவிக்க முடியும். இல்லனா ஒரு புள்ளியிலிருந்து வர்ற ஒளிய நேரா இணையா அனுப்ப முடியும். ஆஹா. அதனால தான் டார்ச் லைட், வண்டிகளோட ஹெட்லைட் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒளி சதறாம நேரா போகும். ஓ, அதுதான் விஷயமா. சூப்பர். சரி, இப்போ இந்த கோளக ஆடிகளுக்கு வருவோம். இதுல நிறைய புது வார்த்தைகள் இருக்குதே. வளைவு மையம் சி, ஆடி மையம் பி, முதன்மை அச்சு, குவியம் எஃப்னு. ஒரே குழப்பமா இருக்குமே மாணவர்களுக்கு. இல்ல, கவலையே வேண்டாம். பாருங்க, இது ரொம்ப சுலபம். ஒவ்வொன்னையும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சொல்லுங்க. அந்த ஆடி ஒரு பெரிய கோளத்தோட பகுதின்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. அந்த கற்பனையான கோளத்தோட மையம் எதுவோ அதுதான் இந்த ஆடியோட வளைவு மையம் சி. ஓகே, கோளத்தோட மையம். அடுத்து ஆடி மையம் பி. இது ரொம்ப சிம்பிள். ஆடியோட வடிவவியல் மையம், அதாவது ஆடியோட பரப்புலயே நடுப்புள்ளி, அதுதான் ஆடி மையம் பி. சரி, ஆடியோட சென்டர். இப்போ இந்த வளைவு மையத்தையும் சியையும் ஆடி மையத்தையும் பியையும் சேர்க்கிற ஒரு நேர்கோடு, அதுதான் முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ். சியும் பியும் சேர்க்கிற கோடு. புரிஞ்சுது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி, முதன்மை குவியம் எஃப், இல்லனா ஃபோக்கஸ். எஃப். சரி. முதன்மை அச்சுக்கு இணையா நிறைய ஒளிக்கதிர்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஆடியில பட்டு எதிரொலிக்கும் இல்லையா? ஆமா. அப்படி எதிரொலித்த பிறகு குழியாடியா இருந்தா எல்லா கதிர்களும் ஒரே புள்ளியில குவியும். அந்த புள்ளி தான் குவியம் எஃப். ஓ, எல்லாம் ஒன்னு சேர்ற இடம். அதே குவியாடியா இருந்தா கதிர்கள் விரிஞ்சு போகும். ஆனா அந்த விரிஞ்சு போற கதிர்களை பின்னோக்கி நீட்டி பார்த்தா அது ஆடிக்கு உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வர்ற மாதிரி தெரியும். அந்த புள்ளி தான் குவியாடியோட குவியம் எஃப். அப்போ குழியாடிக்கு உண்மையாவே கதிர்கள் குவியும், குவியாடிக்கு குவியற மாதிரி தோணும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த எஃப் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருள் எங்க இருக்கு, பிம்பம் எங்க, எப்படி உருவாகும்னு தெரிஞ்சுக்க இதுதான் அடிப்படை. அருமை. இப்போ இந்த சி, பி, எஃப் எல்லாம் வச்சு பிம்பங்கள் எப்படி உருவாகுது? அப்புறம் மெய்பிம்பம், மாயபிம்பம்னு 2 சொல்றாங்களே, அது என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. உங்க பாடப்புத்தகத்துல கோளக ஆடிகள் 2 வகை பிம்பங்களை உருவாக்கும்னு சொல்லியிருக்கு. மெய்பிம்பம், மாய்பிம்பம். ஆமா. இது 2க்கும் என்ன முக்கிய வித்தியாசம்? எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறது? ஓ, அது ரொம்ப சிம்பிள். என்னன்னா, மெய்பிம்பத்தை ஒரு ஸ்கிரீன்ல, அதாவது ஒரு திரையில பிடிக்க முடியும். ஓஹோ. இப்ப சினிமா தியேட்டர்ல படம் பாக்குறோம்ல, திரையில தெரியுதுல்ல, அது மாதிரி. சரி சரி.
ஆனா மாயபிம்பம் அப்படி இல்ல. அது திரையில பிடிக்க முடியாது. அது ஆடிக்கு உள்ளேயோ பின்னாலேயோ தெரியற மாதிரி தான் இருக்கும். ஓகே, திரையில வந்தா மெய்பிம்பம், வரலைன்னா மாயபிம்பம். புரியுது. அப்போ முதல்ல குவி ஆடி பார்க்கலாமா? கான்வெக்ஸ் மிரர் அது எப்படின்னு? ம் குவி ஆடி ரொம்ப நேரடியானது. அதுல பெரிய குழப்பம் இல்ல. அப்படியா? ஆமா, குவி ஆடி எப்பொழுதுமே நேரான பிம்பத்தை தான் கொடுக்கும். எப்பவுமே நேரானதா? ஆமா, நேரான, பொருளை விட அளவுல சின்னதா இருக்கும். அப்புறம் அது ஒரு மாயபிம்பம். ஓ, அப்போ திரையில பிடிக்க முடியாது. நிச்சயமா முடியாது. அதனால தான் வண்டிகளோட சைட் மிரர்ல யூஸ் பண்றாங்க. பார்வை பெருசா தெரியும், ஆனா பொருட்கள் சின்னதா மாயமா தெரியும். சரி சரி, புரியுது. குவியாடி எப்பவுமே ஒரே மாதிரி தான், சின்ன நேரான மாயபிம்பம். அப்போ குழியாடி கான்கேவ் மிரர் அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? அங்கதான் விஷயமே இருக்கு. குழியாடி தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அது பலவிதமான பிம்பங்களை உருவாக்கும். பலவிதமாவா? ஆமா, நீங்க பொருளை அந்த ஆடிக்கு முன்னாடி எங்க வைக்கிறீங்கங்கறத பொறுத்து பிம்பத்தோட தன்மை மொத்தமா மாறும். எப்படி மாறும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது அதோட அளவு மாறலாம். அது மெய்பிம்பமா இருக்கலாம், இல்ல மாயபிம்பமா இருக்கலாம். நேரானதா இருக்கலாம், இல்ல தலைகீழானதா இருக்கலாம். எல்லாமே மாறும். ஓ, அப்போ உதாரணத்துக்கு பொருள் ரொம்ப தூரத்துல இருந்தா, ஆடிக்கு ரொம்ப தள்ளி. ரொம்ப தள்ளி, அதாவது ஈரிலா தொலைவுன்னு சொல்லுவோம்ல, அங்க இருந்தா பிம்பம் முக்கிய குவியம்னு ஒரு புள்ளி இருக்குல்ல, அங்க உருவாகும். முக்கிய குவியத்திலயா? ஆமா, ரொம்ப சின்னதா ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அது ஒரு மெய்பிம்பம், தலைகீழான பிம்பம். சரி, அப்போ பொருளை கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கிட்ட கொண்டு வந்தா? ஆ பொருள் கிட்ட வர வர பிம்பம் ஆடிய விட்டு தள்ளி போகும். அதே சமயம் பெருசாகவும் ஆகும். பெருசாகிக்கிட்டே போகுமா? அப்போ அந்த வளைவு மையம்னு ஒன்னு இருக்குமே, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அங்க வைக்கும்போது? சரியா கேட்டீங்க. பொருளை கரெக்டா அந்த வளைவு மையத்துல வைக்கும்போது பிம்பமும் அதே வளைவு மையத்துல தான் உருவாகும். ஓஹோ, முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ப பொருளோட அளவும் பிம்பத்தோட அளவும் ஒன்னா இருக்கும், சம அளவுல இருக்கும். ஆனா அது மெய்பிம்பமா மாயபிம்பமா? அதுவும் மெய்பிம்பம் தான், தலைகீழான பிம்பம். அப்போ குழியாடி பெரும்பாலும் தலைகீழான மெய்பிம்பத்தை தான் உருவாக்குதா. அது திரையில பிடிக்க முடியும், அப்படிதானே? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். குழியாடிக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல பொருளை வைக்கும்போது நமக்கு கிடைக்கிறது தலைகீழான மெய்பிம்பங்கள் தான். இதெல்லாம் திரையில பிடிக்கலாம். சரி, ஆனா ஒரு முக்கியமான விதி விலக்கு இருக்கு. விதிவிலக்கா? அது என்ன? நீங்க பொருளை ஆடிக்கு ரொம்ப கிட்ட கொண்டு வந்தா, எவ்ளோ கிட்ட? அதாவது அந்த ஆடி மையம் போல் ஆடியோட நடுப்புள்ளி இருக்கு இல்லையா, அதுக்கும் முக்கிய குவியத்துக்கும் நடுவுல. ஓ, ரொம்ப பக்கத்துலயா? அந்த இடத்துல பொருளை வைக்கும்போது மட்டும் குழியாடி வித்தியாசமா நடந்துக்கும். என்ன பண்ணும்? அது பொருளை விட பெரிய நேரான ஆனா மாய பிம்பத்தை உருவாக்கும். நேரான பெரிய மாயபிம்பமா குழியாடி இல்லையா? ஆமா, உதாரணத்துக்கு நம்ம ஷேவிங் மிரர் இல்ல பல் டாக்டர் பயன்படுத்துற கண்ணாடி, அதெல்லாம் இந்த தத்துவம் தான். பிம்பம் பெருசா நேராவே தெரியும், ஆனா அது மாய பிம்பம், திரையில பிடிக்க முடியாது. அட, இது நிஜமாவே சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ சுருக்கமா பார்த்தா குவியாடி எப்பவும் ஒரே மாதிரி பிம்பம் கொடுக்குது. ஆமா, சின்ன நேரான மாய பிம்பம். ஆனா குழியாடி அது பொருளோட இடத்த பொறுத்து சின்னதாவோ பெருசாவோ சம அளவுலயோ, மெய்யாவோ மாயமாவோ, தலைகீழாவோ நேராவோ, கிட்டத்தட்ட எல்லா விதமாவும் பிம்பம் தருது. சரியா, மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் அதோட சிறப்பு. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ இந்த குழியாடி குவியாடி நிஜ வாழ்க்கையில வேற எங்கெல்லாம் பயன்படுது? இதுக்கு தேர்வுக்கும் முக்கியமாச்சே. ஆமா, நிச்சயமா பயன்கள் ரொம்ப முக்கியம், கேட்க வாய்ப்பு அதிகம். சொல்லுங்க. முதல்ல குழியாடி சொன்ன மாதிரி பல் மருத்துவர்கள், அப்புறம் இந்த ஷேவிங் மிரர், மேக்கப் மிரர்ல பயன்படுது. அதோட டார்ச் லைட், தேடும் விளக்குகள், சர்ச் லைட்ஸ், வண்டியோட முகப்பு விளக்குகள், ஹெட்லைட்ஸ், இதுலெல்லாம் குழியாடி தான். ஏன்னா அது ஒளியை நல்லா குவிய வச்சு ஒரே கற்றையா அனுப்பும். ஆமா, அப்புறம் குவியாடி இதோட முக்கியமான பயன்பாடு வாகனங்களோட பின்புற காட்சி கண்ணாடி. ரியர் வியூ மிரர். ஏன்னா அது சின்னதா இருந்தாலும் பின்னாடி இருக்கிற பெரிய ஏரியாவை காட்டும், பரந்த பார்வை கிடைக்கும். ரைட். சில சமயம் கடைகள்ல இல்ல குறுகலான ரோட்டு வளைவுகள்ல கூட பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க. ஆமா, பாத்திருக்கேன். அடடா, நாம தினமும் பாக்குற விஷயங்கள்ல இவ்ளோ அறிவியல் ஒளிஞ்சிருக்கா? மாணவர்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா பரீட்சைய பத்தி கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஒளி ஒரு பரப்புல பட்டு திரும்புறதுதான் எதிரொலிப்புன்னு நமக்கு பொதுவா தெரியும். ஆமா, ஆனா அது சும்மா நடக்காது. அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு.
அந்த விதிகளை நாம புரிஞ்சுக்கிட்டா ஒளி எப்படியெல்லாம் பயணம் செய்யுது, எப்படி பிம்பங்கள் உருவாகுதுன்னு பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். கேட்கவே ஆர்வமா இருக்கு. வாங்க முதல்ல அந்த விதிகளே பாத்திரலாம். 3.5 எதிரொளிப்பு விதிகள். சரி, ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த 2 விதிகள் இருக்கு. சொல்லுங்க. முதல் விதி என்னன்னா படுகதிர், அதாவது வர்ற ஒளிக்கதிர். ம் அப்புறம் எதிரொளிப்பு கதிர், அதாவது பட்டு திரும்பி போற கதிர். சரி. அப்புறம் அந்த ஒளி படுற புள்ளில நாம கற்பனையா வரையில ஒரு செங்குத்து கோடு. இந்த 3ம் ஒரே தளத்துல, அதாவது ஒரே மட்டத்துல தான் இருக்கும். ஓ 3ம் ஒரே பிளேன்ல இருக்கும்னு சொல்றீங்க. ஆமாம், சரியா சொன்னீங்க. இது முதல் விதி. ஓகே, அப்ப ரெண்டாவது விதி? ரெண்டாவது விதி இன்னும் சுவாரஸ்யமானது. படுகோணம், அதாவது ஒளிக்கதிர் விழுகிற கோணமோ ஆஹா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதேதான். அந்த கோணமும் எதிரொளிப்பு கோணம், அதாவது ஒளிக்கதிர் பட்டு திரும்பி போற கோணமும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ம் இது ரெண்டும் எப்பவுமே சமமா இருக்கும். ஓ I = Rன்னு படிச்சிருக்கோமே. படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் எப்பவும் சமம். ஒரு பந்து சுவத்துல எப்படி அடிச்சா எப்படி திரும்ப வருமோ அது மாதிரி ஒளிக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த 2 விதிகள் தான் மொத்த எதிரொளிப்புக்குமே ஆதாரம். சூப்பர், ரொம்ப எளிமையா புரியுது. சரி, இப்ப ஒளி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் எதிரொலிக்குமா? இல்லையே. அதுதான் அடுத்த தலைப்பு. 3.6 எதிரொளிப்பின் வகைகள். கரெக்ட். வழவழப்பான பரப்புல ஒரு மாதிரி, சொரசொரப்பான பரப்புல வேற மாதிரி எதிரொலிக்கும். இதுல என்ன வித்தியாசம்? முதல்ல 3.6.1 ஒழுங்கான எதிரொலிப்பை பத்தி சொல்லுங்களேன். ம். ஒழுங்கான எதிரொளிப்பு, அதாவது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இது கண்ணாடி, தண்ணி மாதிரி நல்ல வழவழப்பான சமதள பரப்புல நடக்கிறது. ஓ இணையா வர்ற ஒளிக்கதிர்கள் எல்லாம் அந்த பரப்புல பட்டு அதே மாதிரி இணையாவே திரும்பி போகும். அடா, அதனாலதான் நமக்கு தெளிவான பிம்பம் தெரியுதா? சரியா சொன்னீங்க. உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பார்க்க முடியறதுக்கு இதுதான் காரணம். தெளிவான பிம்பம் கிடைக்கும். அப்போ அடுத்தது 3.6.2 ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். பேர்லயே இருக்கு, இது கொஞ்சம் ஒழுங்கில்லாததா? ஆமாம். இது சுவர், புத்தகம், நம்ம உடம்பு மாதிரி சொரசொரப்பான பரப்புல நடக்கும். ஆ இங்க என்னாகும்னா இணையா வர்ற ஒளிக்கதிர்கள் பட்டு ஆளுக்கு ஒரு திசையில, அதாவது வெவ்வேறு கோணங்கள்ல செதறி போயிடும். ஓ, அப்போ இதுல தெளிவான பிம்பம் தெரியாதா? தெரியாது, பிம்பம் உருவாகாது. நிச்சயமா. ஒரு பரப்புல பட்டு திரும்புறத பார்த்தோம். இதே ஒளி 2 கண்ணாடிகளுக்கு நடுவுல மாட்டினா என்ன ஆகும்? ஹா, அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அதுதான் 3.7 பன்முக எதிரொளிப்பு. மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். பேர் கேட்கவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. இது மேஜிக் இல்ல, அறிவியல். 2 சமதள கண்ணாடிகளை எடுத்து அவற்றுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வைக்கும்போது நீங்க நடுவுல வைக்கிற ஒரு பொருள் பல பொருட்களா தெரியும். ஆமா, நான் பார்த்திருக்கேன். நிறைய உருவங்கள் தெரியும். அது எப்படி? அதுக்கு காரணம் ஒளி அந்த கண்ணாடிகளுக்குள்ள திரும்ப திரும்ப எதிரொலிச்சு விளையாடுறது தான். ஒரு கண்ணாடியில பட்டு எதிரொலிக்கிற ஒளி அடுத்த கண்ணாடிக்கு போய் அங்க பட்டு எதிரொலிக்கும். இப்படி மாறி மாறி நடக்கும். ஓ சரி சரி. இதுல எத்தனை பிம்பங்கள் தோன்றும்னு கண்டுபிடிக்க ஒரு சூத்திரம் கூட இருக்கு. அப்படியா? என்ன சூத்திரம்? பிம்பங்களின் எண்ணிக்கை, அதாவது n சமம் 360 டிகிரி வகுத்தல் தீட்டா கழித்தல் 1. 360/θ - 1. இதுல தீட்டான்றது என்ன? தீட்டா அப்படிங்கிறது 2 கண்ணாடிகளுக்கு இடையிலான கோணம், ஆங்கிள் பிட்வீன் தி மிரர்ஸ். ஓ, அப்போ கோணம் குறைய குறைய அந்த வகுக்கிற எண் சின்னதாக ஆகும், ரிசல்ட் பெருசாகும். அப்போ பிம்பங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். கரெக்டா? சொன்னீங்க. உதாரணமா புத்தகத்துல இருக்கிற மாதிரி தீட்டாவை 90 டிகிரியா வச்சா n = 360/19 1, அதாவது 4 - 1 3 பிம்பங்கள் தோன்றும். வாவ்! அதே 2 கண்ணாடியும் இணையா பேரலலா வச்சா அப்ப கோணம் 0 டிகிரி தானே? ஆமா, அப்ப சூத்திரப்படி பார்த்தா 360/0 முடிவிலி ஆயிடும், அதாவது முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கும். அடேங்கப்பா, முடிவில்லாத பிம்பங்கள். நீங்களே கூட 2 சின்ன கண்ணாடி வச்சு இத செஞ்சு பார்க்கலாம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இந்த எளிமையான பன்முக எதிரொளிப்பு தத்துவம் தான் அழகான ஆச்சரியமான சில கருவிகளுக்கு அடிப்படை. அதுல ரொம்ப பாப்புலரான ஒன்னு 3.7.1 கலைடாஸ்கோப். ஆஹா, இது தெரியாதவங்க யார் இருக்க முடியும்? சின்ன வயசுல நாம எல்லாரும் வச்சு விளையாடி இருப்போம். ஆமா, அந்த குழாய கண்ணுல வச்சு சுத்துனா உள்ள இருக்கிற அந்த வண்ண கண்ணாடிகள், வளையல்கள், துண்டுகள்லாம் சேர்ந்து உருவாக்குற டிசைன்ஸ். அடடா, அதுக்கு பின்னாடி இந்த பன்முக எதிரொளிப்பு தான் இருக்குன்னு இப்போ புரியுது. ஆமா.
கலைடாஸ்கோப்குள்ள 3 நீண்ட கண்ணாடி துண்டுகள் ஒரு முக்கோண பட்டகம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். பொதுவா 60 டிகிரி கோணத்துல. ஓ 60 டிகிரியா? ஆமா. உள்ள போடுற சின்ன சின்ன வண்ணப் பொருட்கள் இந்த கண்ணாடிகளுக்குள்ள பல முறை எதிரொலிச்சு ரொம்ப அழகான சமச்சீரான வடிவங்களை உருவாக்குது. ஒவ்வொரு முறை சுத்தும் போதும் புது புது டிசைன். பார்க்கறதுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி சில சமயம் டிசைனர்கள் புது டிசைன் யோசிக்க கூட இதை பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, பூக்கள் ஆடைகள்ல வர டிசைன்களுக்கு எல்லாம் கூட உத்வேகமா இருந்திருக்கு. அடுத்ததா இன்னொரு முக்கியமான கருவி, இதுவும் இதே தத்துவம் தான் இல்லையா? 3.7.2 பெரிஸ்கோப். ஆமா, பெரிஸ்கோப்பும் எதிரொலிப்பு தத்துவத்துல தான் வேலை செய்யுது. ஆனா அதோட பயன் ரொம்ப அதிகம். ஆமா, பதுங்கி இருந்து பார்க்கறதுக்கு, இல்ல உயரமான இடத்துல, இல்லனா நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து வெளியில என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு பயன்படுது இல்லையா? இது எப்படி வேலை செய்யுது? பெரிஸ்கோப்புங்கிறது ஒரு நீண்ட குழாய் மாதிரி இருக்கும். அதோட 2 முனைகள்லயும், அதாவது மேலையும் கீழையும் உள்ளக்குள்ள 45 டிகிரி கோணத்துல சமதள கண்ணாடிகளையோ அல்லது சில சமயம் முப்பட்டகங்களையும் வச்சிருப்பாங்க. 45 டிகிரி கோணத்திலயா? சரி. ஆமா, மேலிருந்து வர்ற ஒளி கண்ணாடியில பட்டு 90 டிகிரி திரும்பி குழாய் வழியா கீழே வரும். கீழே வந்து அங்க இருக்கிற 2வது கண்ணாடியில பட்டு மறுபடியும் 90 டிகிரி திரும்பி நம்ம கண்ணுக்கு வருது. ஓ, ஒளி இப்படி 2 தடவை பட்டு வளைஞ்சு வர்றதால தான் நம்மால அந்த தடையை தாண்டி இல்ல மறைவான இடங்களையும் பார்க்க முடியுது. சரியா சொன்னீங்க. இது நேரடியா பார்க்க முடியாத பொருள்களை பார்க்க உதவுது. இதோட பயன்கள் ரொம்ப முக்கியமாச்சே. நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிறவங்க கடலுக்கு மேல பார்க்கறதுக்கு. ஆமா, நீர்மூழ்கி கப்பல்கள்ல வழி செலுத்தவும் இலக்கை குறிபார்க்கவும் இது அவசியம். அப்புறம் ராணுவத்துல பதுங்கு குழிகள்னு ட்ரென்ச்சஸ்ல இருந்து எதிரிகளை கண்காணிக்கவும். அது மட்டும் இல்ல, சில சமயம் தடை செய்யப்பட்ட ராணுவ பகுதிகளுக்குள்ள போகாமலேயே உயரமான இடத்துல இருந்து புகைப்படம் எடுக்கவும் கூட பயன்படுது. அடேங்கப்பா, இவ்வளவு பயன்கள் இருக்கா? இன்னும் இருக்கு, மருத்துவத்துறையில கூட இது பயன்படுது. ஒளி இழை பெரிஸ்கோப் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்பா? ஆமா, அது மூலமா உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே உள்ள கேமரா மாதிரி அனுப்பி பார்க்க முடியுது. எண்டோஸ்கோபி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுல இந்த தத்துவம் பயன்படுது. ஆஹா, பாருங்க, ஒரு சாதாரண எதிரொலிப்புன்ற ஒரு சின்ன அறிவியல் விஷயம் எவ்வளோ பெரிய முக்கியமான பயன்பாடுகளை கொடுக்குது. ஆமா, அடிப்படை அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா அதோட பயன்பாடுகள் எல்லை இல்லாதது. இதுவரைக்கும் ஒளி பட்டு திரும்பி வர்றது, அதாவது எதிரொலிப்பு பத்தி பார்த்தோம். இப்போ ஒளி ஒரு பொருள் வழியா உள்ள போனா என்னாகும்? அதுதானே ஒளி விலகல், ரிஃப்ராக்ஷன். கரெக்ட், ஒளி விலகல், அதாவது ரிஃப்ராக்ஷன். சிம்பிளா சொன்னா ஒளி இருக்கு இல்லையா, அது ஒரு ஊடகத்திலிருந்து, உதாரணமா காத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சரி, இன்னொரு ஊடகத்துக்கு தண்ணி மாதிரி போகும்போது அதோட பாதை நேரா போகாது, கொஞ்சம் மாறும். கொஞ்சம் விலகி போகும் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி விலகி போற நிகழ்வுக்கு பேரு தான் ஒளி விலகல். ஓகே, இது ஏன் நடக்குது? நேரா போக வேண்டியதானே? அதுக்கு காரணம் ரொம்ப சுலபம். ஒளி ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒவ்வொரு வேகத்துல பயணிக்கும். இப்ப பாருங்க, காத்துல ரொம்ப வேகமா போற ஒளி தண்ணியிலயோ இல்ல ஒரு கண்ணாடியிலயோ போகும்போது அதோட வேகம் கொஞ்சம் குறையும். வேகம் மாறுபடுறதுனாலயா? அதேதான், இந்த வேக வேறுபாடு தான் அது தன் பாதையிலிருந்து விலக காரணம். அடர்த்தி அதிகமான ஊடகத்துல வேகம் குறையும், அதனாலதான் இந்த விலகல் நடக்குது. சூப்பர், ரொம்ப தெளிவா புரியுது. இதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில உதாரணம் இருக்கா? நிறைய இருக்கு. நீங்க நீச்சல் குளத்துல பாத்திருக்கீங்களா? அதோட தரை ஆமா கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி தெரியும். கரெக்ட், அது உண்மையா இருக்கிற அளத்தை விட கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் இந்த ஒளி விலகல் தான். ஓ, அப்படியா விஷயம்? இதுல 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, 2 முக்கியமான விதிகள், இல்லனா 2 நிகழ்வுகள்னு சொல்லலாம். ஒன்னு, ஒளி அடர்த்தி குறைஞ்ச ஊடகத்துல இருந்து காத்து மாதிரின்னு வச்சுப்போம். சரி, அடர்த்தி அதிகமான ஊடகத்துக்கு போகுது, தண்ணி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது அது செங்குத்து கோட்டை நோக்கி வளையும். செங்குத்து கோட்டை நோக்கி, சரி. அதுவே அப்படியே உல்டாவா அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து தண்ணியிலிருந்து காத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஓ, விலகி போகும். சரி சரி. இப்ப அடுத்து ஒளி விலகல் எண், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்றோமே, அது பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு மியூ அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குல்ல? ஆமா, மியூ. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஊடகத்துல ஒளி எவ்வளோ மெதுவா போகுது, அதனால அது எவ்வளோ வளையும் அப்படின்னு காட்டுற ஒரு அளவுகோல் மாதிரி. ஒரு மெஷர் மாதிரி. ஆமா, ஒரு மெஷர் தான். தனித்த ஒளி விலகல் எண், அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது மியூ.
அது காத்துல ஒலியோட வேகம் இருக்குல்ல, அத சீன்னு சொல்லுவோம். ஆமா. அதுக்கும் அந்த குறிப்பிட்ட ஊடகத்துல ஒலியோட வேகம் என்னவோ அத வீன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் உள்ள தகவு, அதாவது ரேஷியோ. அப்போ mu is equal to c/v. கரெக்ட்டா? கரெக்ட். மியூ சமம் சி பை வி. இந்த மியூ எண் அதிகமா இருந்தா அந்த ஊடகத்துல ஒலி அதிகமா வளையும். இதுக்கு யூனிட் கிடையாதா? கிடையாது. ஏன்னா இது ரெண்டு வேகங்களோட விகிதம் தானே, அதனால இதுக்கு அலகு கிடையாது. அதாவது மியூ இந்த எண் எவ்ளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஊடகத்துல ஒலி மெதுவா போகும், அதிகமாவும் வளையும். உதாரணத்துக்கு உதாரணமா காத்துக்கு ஒளிவிலகல் எண் கிட்டத்தட்ட 1, நீருக்கு 1.33, கண்ணாடிக்கு சுமார் 1.5, வைரத்துக்கு ரொம்ப அதிகம் 2.41. அதனால தான் வைரம் அவ்ளோ ஜொலிக்குது. ஓஹோ, ஓகே. இதே மாதிரி சார்பு ஒளிவிலகல் எண் அப்படின்னு ஒன்னு இருக்கே, ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1μ2. ஆமா, அதுவும் முக்கியம். 1μ2 இது ஒரு ஊடகத்தை பொறுத்து இன்னொரு ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ண சொல்லுது. சரி. அதாவது இது அந்த ரெண்டு ஊடகங்கள்ல ஒளியோட வேகங்களோட தகவு. சிம்பிளா சொன்னா 1μ2 is equals to v1/v2. v1 முதல் ஊடகத்துல வேகம், v2 ரெண்டாவது ஊடகத்துல வேகம். சரியா சொன்னீங்க. சரி, இப்போ இந்த ஒளிவிலகல் எந்த கோணத்துல நடக்கும்னு சொல்ற ஒரு விதி இருக்கே. நெல் விதின்னு ஒரு முக்கியமான விதி இருக்கு. பரீட்சையில கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. இது ஒளிவிலகலோட இரண்டாவது விதி. ரொம்ப சிம்பிள். படுகோணத்தோட சைன் மதிப்பு sin i அதுக்கும் விலகு கோணத்தோட சைன் மதிப்புக்கும் உள்ள தகவு, அதாவது sin i divided by sin r. sin i divided by sin r எப்பவுமே ஒரு மாறிலியா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அந்த மாறிலி தான் அந்த இரண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் மியூ. முதல் ஊடகம் காத்தா இருந்தா அப்போ sin i divided by sin r is equal to mu. சரி, முதல் விதி என்ன? முதல் விதி எதிரொலிப்பு மாதிரி தான். படுகதிர், விலகு கதிர், அந்த புள்ளிக்கு வரையற செங்குத்து கோடு, இது 3 ஒரே தளத்துல அமையும். ரொம்ப தெளிவா புரிஞ்சது. இது எதுக்கு முக்கியமா பயன்படுது? நமக்கு படுகோணம் தெரிஞ்சா, அப்புறம் ஒளி எந்த ஊடகங்களுக்கு இடையில போகுதுன்னு தெரிஞ்சா, இந்த விதியை பயன்படுத்தி விலகு கோணத்தை நாம சுலபமா கணக்கிடலாம். ஓ, கணக்கு போடலாம். புரியுது. சரி, ஒளி இப்படி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொன்னுக்கு போகும்போது வளைஞ்சு போகுதுன்னு பார்த்தோம். இதனால இன்னொரு ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதுதான் அடுத்த தலைப்பு, நிறப்பிரிகை, டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன் பேர்லயா இருக்கு, பிரிகை அடையிறது. கரெக்ட். அதாவது வெள்ளொளி நம்ம சூரிய ஒளி மாதிரி அது ஒரு முப்பட்டகம் வழியா இல்ல அது மாதிரி ஒரு ஒளிபுகும் ஊடகம் வழியா போகும்போது அது பாட்டுக்கு வெள்ளையா இல்லாம தன்னோட கூறுகளான 7 வண்ணங்களா பிரிஞ்சு போகுது. இந்த நிகழ்வு தான் நிறப்பிரிகை. சின்ன வயசுல நானெல்லாம் வானவல்ல பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீங்க? கண்டிப்பா வானவில் பிடிக்காதவங்க யாரு இருக்கா? ஆனா ஏன் இப்படி பிரியுது? வெள்ளொளி ஏன் 7 கலரா மாறுது? அதுக்கு காரணம், வெள்ளொளிங்கிறது ஒரே ஒரு ஒளி இல்ல, அது 7 வெவ்வேறு வண்ண ஒளிகளோட கலவை. 7 கலர் சேர்ந்ததுதான் வெள்ள ஒளியா? ஆமா, அந்த ஒவ்வொரு வண்ண ஒளியும் கண்ணாடி மாதிரி ஒரு ஊடகத்துல போகும்போது அதோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இதனால ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு அளவுல விலகல் அடையும், அதாவது வளையும். ஓ, எல்லா கலரும் ஒரே மாதிரி வளைஞ்சு போகாது. ஊதா நிறம் இருக்குல்ல, அதுதான் அதிகமா வளையும். சிவப்பு நிறம் கம்மியா வளையும். சரி. அதனாலதான் பிரிஞ்சு தெரியுது. அந்த 7 நிறங்களோட வரிசை ரொம்ப முக்கியமாச்சே தேர்வுக்கெல்லாம். அது விப்ஜியோர் தானே? அதேதான், விப்ஜியோர். அதாவது ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. இந்த வரிசைய மறக்கவே கூடாது மாணவர்களே. கண்டிப்பா. இப்படி பிரிஞ்சு வரிசையா தெரியற இந்த வண்ணப்பட்டைக்கு பேரு நிறமாலை. ஸ்பெக்ட்ரம். சரி, அப்போ வானவில், அதுவும் இதே கான்செப்ட் தானா? எக்ஸாக்ட்லி. நம்ம வானவில் எப்படி உருவாகுது? மழை பெஞ்சு நின்ன பிறகு காத்துல சின்ன சின்ன நீர்த்துளிகள் மிதக்கும் இல்லையா? ஆமா. அந்த நீர்த்துளிகள் வழியா சூரிய ஒளி போகும்போது ஒவ்வொரு நீர்த்துளியும் ஒரு சின்ன முப்பட்டகம் மாதிரி செயல்படுது. ஓ, குட்டி குட்டி பிரிசம்ஸ் மாதிரி. ஆமா, அதுங்க சூரிய ஒளிய நிறப்பிரிகை அடையச் செய்யுது. அதனாலதான் நமக்கு அழகான 7 வண்ண வானவில் தோணுது. எவ்ளோ அழகா இருக்குல்ல இயற்கையோட இந்த விளையாட்டு. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல
ஒலியியல் பாடம் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் இல்லையா? ஆமா, விரிவாகவே பேசணும். நீங்க எந்த அளவுக்கு விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்க, புரிஞ்சுகிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்னதா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாமா? ஓ, நல்ல ஐடியா. ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. ஆமா, இது உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க ஒரு சான்ஸ். உங்க நோட்டு புத்தகம், பேனா எல்லாம் கொஞ்சம் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு 5 கேள்வி கேட்க போறேன். ரொம்ப மெதுவா தான் கேட்பேன். சரியா? பதில் அப்புறம் பார்க்கலாம். சரி. முதல் கேள்வி, கோளக ஆடியோட வடிவியல் மையம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேரு? சரி. கேள்வி 2, கோளக ஆடியோட குவியத் தொலைவு, அதாவது F, அதோட வளைவு ஆரம் Rல எவ்வளோ பங்கு இருக்கும்? மூணாவது கேள்வி, வெள்ளை ஒளி இருக்குல்ல, அது ஒரு முப்பட்டகம் வழியா போகும்போது எந்த நிறம் ரொம்ப கம்மியா விலகல் அடையும்? சரி. நாலாவது, ஒரு பொருளும் அதோட தலைகீழான மெய் பிம்பமும் ஒரே சைஸ்ல இருக்கணும்னா அந்த பொருளை குழி ஆடிக்கு முன்னாடி எங்க வைக்கணும்? சரி. கடைசி கேள்வி 5வது, ஒளி காத்து, தண்ணி, கண்ணாடி மாதிரி வேற வேற ஊடகத்துல போகும்போது வேகம் மாறும் இல்லையா, இந்த வேக வேறுபாட்டை முடிவு பண்ற அந்த பண்பு எது? ஓகே, 5 கேள்வி நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ உங்க பதில்களை நீங்களே திருத்தி பார்க்கலாம். இல்லனா உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து கூட செக் பண்ண சொல்லலாம். இப்போ நாம சரியான பதில்களை பத்தி பேசலாமா? கண்டிப்பா. வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, கோளக ஆடியோட வடிவியல் மையம், அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருந்தீங்க. ஆமா. சரியான பதில் ஆடி மையம். இதுதான் அந்த ஆடியோட சென்டர் பாயிண்ட் மாதிரி. ஆமா, இது ரொம்ப பேசிக்கான ஆனா முக்கியமான பாயிண்ட். எல்லா அளவுகளும் இங்கிருந்து தானே அளப்போம். கரெக்ட். சரி, 2வது கேள்விக்கு போவோம். குவிய தொலைவு F வளைவு ஆரத்துல Rல எவ்ளோ பங்குன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. இதுக்கு பதில் சரி பாதி. அதாவது F = R/2. குவிய தொலைவு வளைவாரத்துல பாதியா இருக்கும். ஓ, அப்போ R தெரிஞ்சா F ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாதிதான். ஆமா, அந்த வளைவு மையத்துக்கும் ஆடி மையத்துக்கும் நடுவுல குவியம் இருக்கும். அடுத்தது 3வது கேள்வி. வெள்ளை ஒளி முப்பட்டகத்துல போகும்போது ஆமா. எது கம்மியா விலகல் அடையும்னு கேட்டது. பதில் சிவப்பு. சிவப்பு நிறமா? ஆமா, வெள்ளை ஒளியில 7 நிறம் இருக்கு. விப்ஜிஆர்னு சொல்றோம்ல, அதுல சிவப்புக்கு அலைநீளம் அதிகம். அதனால அது கம்மியா தான் வளையும். ஊதா நிறம் தான் அதிகமா வளையும். சரி சரி. விப்ஜிஆர்ல R கடைசியா வர்றதுக்கு இதுதான் காரணம். ஓகே. 4வது கேள்வி. ஒரு பொருளும் அதோட தலைகீழான மெய்பிம்பமும் ஒரே அளவுல இருக்கணும்னா குழி ஆடி முன்னாடி எங்க வைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் வளைவு மையத்துல C. வளைவு மையம், அதாவது Cல. ஆமா, Cல பொருளை வச்சா பிம்பமும் Cலயே அதே அளவுல ஆனா தலைகீழா மெய்பிம்பமா விழும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது பிராக்டிக்கலா கூட செஞ்சு பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். சரி, கடைசி கேள்விக்கு போயிடலாம். 5வது கேள்வி, ஒலி வேற வேற ஊடகத்துல வேற வேற வேகத்துல போகுது. அந்த வேக வேறுபாட்டை நிர்ணயிக்கிற பண்பு எதுன்னு கேட்டிருந்தீங்க. பதில் ஒளிவிலகல் எண். ஒளிவிலகல் எண், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஆமா, ஒவ்வொரு பொருளுக்கும், அதாவது ஊடகத்துக்கும் ஒரு ஒளிவிலகல் எண் இருக்கும். அந்த எண் தான் அங்க ஒலி எவ்வளவு வேகமா போகும், எவ்வளவு வளையும்னு தீர்மானிக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப எல்லாரும் உங்க பதில்களை சரி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, முயற்சியே முக்கியம். கண்டிப்பா. இந்த மாதிரி நீங்களே உங்களை சோதிச்சு பார்க்கறது, படிச்சதை நினைவுபடுத்துறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து படிங்க. வாழ்த்துக்கள். ஒளியியல் பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். வானவில் எப்பவுமே சூரியனுக்கு எதிர் திசையில மட்டும்தான் தோன்றும். ஏன் அப்படி? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா. இல்ல, இது நல்ல கேள்வி. ஏன் எதிர் திசையில மட்டும்? இதுக்குள்ளயும் ஒளி விலகல், முழு அக எதிரொலிப்புன்னு நிறைய அறிவியல் இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, இல்ல தேடி பாருங்க. நிச்சயமா. இந்த கேள்விக்கான பதில நீங்க தேடி பாருங்க. உங்க கற்றல் பயணம் இன்னும் சிறப்பா அமையணும். குறிப்பா வரப்போற NMMS தேர்வுல நீங்க எல்லாரும் நல்லா எழுதி வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி. நன்றி.